இப்போ நம்ம காண போகிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்வியாளர் காயத்ரி. நம்ம கேப்டன் டிவியோட கேமராமேன் வெங்கடேஷோட இணைந்திருக்காங்க. காலை வணக்கம் மேடம். வணக்கம். இந்தியா முழுவதும் நடைபெற்று வரும் தற்போதைய போராட்டங்களின் அடிப்படை காரணம் என்ன என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இதோட அடிப்படை காரணம் அரசியல், பாராளுமன்றத்தை முடக்குவது அப்படின்னு இருந்தால் கூட அதற்கு பின்னாடி ஒரு ரீசன் வந்து நீட் தேர்வினுடைய பேப்பர் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து தொடர்ந்து 5 வருஷத்தில் ஒரு 3 முறை மால் ப்ராக்டிஸ் ஆனதும் லீக்கேஜ் ஆனதும் ஒரு பெரிய காரணமாக கருதப்படுது. அதில் வந்து நியாயம் இருக்குது, ஆனால் போராடுற முறையும் அதற்கு அவர்கள் சொல்லப்படுகின்ற போராட்டத்திற்கு காரணமாக நீட்டை சொல்கிறதும் தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த போராட்டங்களின் உண்மையான மக்கள் உணர்வின் வெளிப்பாடா அல்லது அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் இயக்கங்களா? உங்கள் பார்வை என்ன? ஒரு 20% மாணவர்களினுடைய உணர்வு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மாணவர்களினுடைய அந்த உணர்வு வெளிப்பாடை 80% அந்நிய சக்தியும் இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை முடக்கும் நினைக்கிற சக்திகளும் அரசியல்வாதிகளும் அதற்கு காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது 20% மாணவர்களினுடைய வெளிப்பாடு, 80% எதிர்க்கட்சிகள், பாராளுமன்றத்தை முடக்க நினைக்கிற சக்தி. மத்திய அரசின் செயல்பாடுகள் இந்த விவகாரத்தில் போதுமானதாக உள்ளதா? இன்னும் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? போதுமானதாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை இவ்வளவு தூரம் வளர விட்டிருக்கவே கூடாது. ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றம் துவங்கும் பொழுது கரெக்டாக இத்தனை நாள் அமைதியாக ஜந்தர் மந்தரில் போராடினாங்கன்னு சொன்னவங்க பாராளுமன்றம் கூடுற 20ஆம் தேதி அன்னைக்கு பாராளுமன்றத்தை நோக்கி நாங்கள் படையெடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு 40 நாளாக 30 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இஷ்யூவை சாதாரணமாக ஜனநாயகம் அப்படிங்கிற பேரில் அவங்க போராடட்டும், அவர்களுடைய நோக்கத்துக்காக அவங்க போராடுறாங்கன்னு விட்டு வச்சிருந்திருக்க கூடாது. அன்னைக்கே இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருந்தா இந்த அளவிற்கு இவங்க வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு கல்வியாளராக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர்களின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும்? ஆக்சுவலாக மாணவர்கள் மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை அரசுக்கு எதிராக சொல்லி போராடுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதை எப்படி போராடணும் அப்படிங்கிறதுல தான் நான் கருத்து வேறுபடுறேன். இன்றைக்கி நீட்டு தேர்வு வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய மேற்பார்வையின் கீழே அவர்களுடைய டைரக்ஷனில் நடக்குது. அப்படி இருக்கும்போது நீட்டு தேர்வு ரத்து பண்ணணும் அப்படின்னா நாம் போக வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட்டு. அதை விட்டுட்டு நான் நாடாளுமன்றத்தை முடக்குவேன் அப்படின்னு சொல்கிறதோ, ஜென்சிக்களை வந்து நாங்கள் ஒரு கேடயமாக பயன்படுத்தி இந்த ஒரு போராட்ட இயக்கத்தில் தள்ளணும்னு நினைக்கிறதோ தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ராகுல் காந்தி இதை பற்றி பேசியிருக்கிறாரு, தமிழகத்தில் ஆதவ் அர்ஜுனா அதை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். இந்த போராட்டங்கள் நாட்டின் பொருளாதாரம், கல்வி மற்றும் சமூக ஒற்றுமையில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நீங்கள் டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அன்ரெஸ்ட் ஆயிருக்கு. அதனால மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை, அந்த பகுதியில் உள்ள இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. டெய்லி அவங்களுக்கு வந்து அந்த ஜந்தர் மந்தர்ன்ற பிளேஸே போராட்டத்திற்குரிய இடம் அப்படிங்கும்போது அவர்கள் வந்து ஒரு சாதாரணமாக இங்கே இந்திய குடிமக்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த வாழ்வாதாரம் அவர்களுக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வீதிக்கு வந்து போராடுறதுக்கு அம்பேத்கர் சொல்லவே இல்லை. அவர் நியாயமான வழியில் சட்ட முறைப்படி போராடுவதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நீலம் போன்ற அமைப்புகள் அதை கையில் எடுத்துக்கொண்டு இன்ஃபேக்ட் அந்த மாணவர்களையே எந்த தலித்துக்காக போராடுறாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த மாணவர்களையே இழிவுபடுத்தும் விதமாக உங்களால் சாதிக்க முடியாது, நாம் ஜாதியை சொல்லி தான் சாதிக்கணுங்கிற இடத்துக்கு அவர்களை தள்ளுவதாக நான் பார்க்குறேன். இது மிகப்பெரிய தாக்கத்தை கல்வியில் மட்டுமல்ல அந்த மாணவர்களுடைய முன்னேற்றத்திலும் ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் இந்த போராட்டங்களுக்கு கிடைக்கும் ஆதரவு மற்றும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் காணப்படும் எதிர்வினை ஆகியவற்றுக்கு இடையே நீங்கள் என்ன வித்தியாசத்தை பார்க்கிறீர்கள்? இங்கே வந்து முழுக்க அரசியல் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே வெஸ்ட் பெங்காலில், பஞ்சாபில், ஈவன் இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய அஜ்தீப் திக்கே தான் இங்கே இருக்கிறாரு. ஆனால் அதே பஞ்சாபில் எந்த விதமான ரெபலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கேரளாவில் காங்கிரஸ் தான் இருக்குது, கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் இருக்குது. ஆனால் அங்கே எங்கேயுமே இந்த
நீட்டுக்கான எதிர்வினை இல்லை. ஆனால் டெல்லிக்கு வந்தால், தமிழகத்துக்கு வந்தால் நாங்கள் நீட்டை எதிர்ப்போம் அப்படிங்கிறது எந்த விதமான எதிர்வினை, எவ்வளவு ஒரு மோசமாக மக்களை வந்து திசை திருப்பணும்னு நினைக்கிறாங்க இந்த அரசியல் கட்சிகள்ன்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக இந்நேரம் அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். முழுக்க முழுக்க அவர்களுடைய அரசியல் ஆதாயம்ட்டு. இந்த விவகாரத்தில் பதற்றத்தை குறைத்து நிரந்தர தீர்வை எட்ட மத்திய அரசு, மாநில அரசுகள் மற்றும் பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள்? ஆக்சுவலாக இந்த மெடிக்கல் எக்ஸாம்ஸ்லேயே ரிஃபார்மை கொண்டு வருவோன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம், ஜேஇயும் என்டிஏ தான் நடத்துது. ஆனால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் வரல. ஸோ அப்போது அது சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக இருக்கும் பொழுது நீட்டையும் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரைஸ்டாக ஸ்லாட் வந்து கொடுத்து, எப்படி ஜேஇயில் ஸ்லாட் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்லாட் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட கன்வீனியன்ஸுக்கு கொண்டு வரலாம். 50% இல்லைனா 25% 12th மார்க்ஸு, 50% வந்து நீட்டு தேர்வுகள் மார்க்கில் எடுக்க முடியும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 25, 50% குறைந்தபட்சம் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண்கள் மற்ற 2 ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிலையும் சொல்லும் பொழுது எல்லாத்தையும் ஈக்குவலாக படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். ஏற்கனவே அவங்க அதுக்கு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நீட்டை வந்து கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில தான் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து பாஜக எந்த எதிர்வினையும் மாற்றாம அதை அப்படியே வந்து கொண்டு வந்துட்டு இப்போ அதை வந்து இவங்க கேட்டாங்கன்னா இது இந்த மாதிரி வந்து அடக்குமுறை. ஏன்னா காங்கிரஸ் வந்து டெமோக்ரஸி, பாஜக அடக்குமுறைன்னு சொல்றாங்க. எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஜிட்டலில் வந்து டைரக்ட் மணி டிரான்ஸ்ஃபரை கொண்டு வந்தது வந்து ஃபஸ்ட்டு காங்கிரஸ். அது ராஜஸ்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களால அதை சக்ஸஸாக பண்ண முடியல. இன்னைக்கு வந்து பிஜேபி அதை மிகப்பெரிய சக்ஸஸாக பண்ணிச்சு. ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே காங்கிரஸ் வந்து நல்லதை நினச்சி ஒன்று செய்யும். ஆனால் அவங்களால அதோட தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அவங்களால சக்ஸஸாக கொண்டு போக முடியாது. டிஜிட்டல் மணி டிரான்ஸ்ஃபரை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது காங்கிரஸ். ராஜஸ்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களால சக்ஸஸாக கொண்டு வர முடியல. இன்னைக்கு ₹1 கூட சேதாரம் இல்லாமல் 100 ரூபான்னா 100 ரூபாய் பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்ற அளவுக்கு பிஜேபி கவர்மெண்ட் செஞ்சுருக்குது. ஜிஎஸ்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை முதல்ல இனிஷியேட் பண்ணது காங்கிரஸ். இன்னைக்கு நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுமையும் நம்ம இந்த அக்கௌண்டபிலிட்டிக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த நீட்டு தேர்வை முதலில் கொண்டு வந்தவர்கள் அவர்கள். அதற்கு பிறகு கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் வந்து இல்லை நீங்கள் நடத்தாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக நடத்தணும்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காமிச்சு இன்னைக்கு வந்து மெடிக்கல் சீட்டு வந்து 100% இன்னைக்கு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது அத்தனையும் நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய சக்ஸஸ். அப்படி இருக்கும்போது ஒரு அரசியலுக்காக ஒரு லாஜிக்கே இல்லாமல் பிஜேபி மேலே சொல்லக்கூடிய குற்றமாக நான் இதை பார்க்குறேன். ஒரு கல்வியாளராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து டெல்லியில் வந்து ஜந்தர் மந்தரில் வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜக என்ன சொல்லுதுன்னா காலிஸ்தான் தீவிரவாதிங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே வந்து தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க போராடுறது எல்லாமே ஸ்டூடெண்ட்டு தான். அடக்குமுறை பயங்கரமாக இருக்குது. அடிக்கிறாங்க, லேடிஸ் கூட பார்க்காம அடிக்கிறாங்க. ஆனால் இப்போ பஞ்சாபை சேர்ந்த வந்து சீக்கியர்கள் வந்ததுக்கப்புறம் தான் காவல்துறை ஓரளவு அமைதியாக இருக்குன்ற மாதிரி தொலைக்காட்சியிலேயே சமூக ஊடகங்கள் எப்போதுமே கேமராவை ஒரு சைடே வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியும். இன்னொரு சைடு திருப்பி பார்க்கும்போது தான் இன்னொரு சைடு என்னன்னு தெரியும். ஏன்னா அதே தொலைக்காட்சிகளில் தான் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் 40 வயசு 45 வயசு இருக்கிறவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க சொல்கிறாங்க நான் 10th ட்ராப் அவுட் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு சொல்லுது வந்து எதுக்குமா வந்திருக்கிற, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போராடுறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக வந்தேன். சரிம்மா நீட்டுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் சொல்லு, எனக்கு தெரியாது. சரி நீங்கள் நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்ல வேண்டாம், ஒரு சிபிஎஸ்சியில் நீங்கள் எந்த போர்டில் படிக்கிறீங்க, சிபிஎஸ்சி, சரி சிபிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுவான், அது அவங்களால சொல்ல முடியல. ஸோ இப்படிப்பட்டவர்கள் தான் பெரும்பான்மையாக அங்கே இருக்கிறாங்க. நான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் கொச்சைப்படுத்தலை. ஆனால் ஒரு 20% மாணவர்கள், 80% பிற சக்திகள் இந்த நாட்டை ஒடுக்க, இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்நிய சக்திகளுக்கு கைகோர்த்து அங்கே போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது. பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போனதை பார்த்துருப்பீங்க. கெஜ்ரிவால் போன்றவர்கள் போனதை பார்த்துருப்பீங்க. பிரகாஷ் ராஜ் சொன்னார், இந்த முறை மோடி ஜெயிச்சா நான் நடு ரோட்டில் தீ குளிச்சு செத்து போறேன்ட்டு. இன்னைக்கு அவருடைய நிலைமை என்னாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெபாசிட்டை இழந்து போனார். கெஜ்ரிவாலுக்கு மக்கள் மாற்றம் வேணும்னு நம்பி அத்தனை வருஷமாக காங்கிரஸ்க்கு கொடுத்திருந்த ஒரு மேண்டேட்டை மாற்றி இவங்களுக்கு 3 முறை கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார், லிக்கர் ஸ்கேமில் அவருடைய பெயர் அடிப்பட்டது. மக்களுக்கு வந்து வீடு கொடுக்கறதுக்கு பதிலாக தனக்கு ஒரு மாளிகை கட்டினதுனால தான் இன்னைக்கு ரோட்டில் வந்து நிற்கிறாரு. யாரெல்லாம் மக்களால்
யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து அந்த இடத்துல நிற்கிறாங்கன்றதை பார்க்குறோம். இதை முதலில் தொடங்கிய வான்சுக் அவர்களுடைய மனைவி சொல்கிறாங்க, காங்கிரஸ் வந்து பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று போராட்டம் பண்ணது அதர்மம், நாங்கள் அதை நோக்கி செய்யலை, நாங்கள் கேட்டது ஃபேர் நீட் எஜுகேஷனில் ரிஃபார்ம் தான் கேட்டோம், அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வான்சுக்கினுடைய உண்ணாவிரத போராட்டத்தை ஃபுல்ஃபில் பண்ணதில் இன்றைக்கி சொல்கிறாங்க அவர் பொட்டி வாங்கிட்டாரு, அதனால தான் இதை செய்கிறாங்கன்ட்டு. எவ்வளவு மனசாட்சி இல்லாமல் இங்கே மனிதர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சுய அரசியல் லாபத்திற்காக மக்களுடைய வாழ்க்கை, மாணவர்களுடைய எதிர்காலத்தை பணயம் வைக்க தயாராயிட்டாங்கன்றத நாம தான் புரிஞ்சுக்கணும். எதிர்வினை ஆற்றம்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் பீரியட்ல வந்து லோக்பால் வந்து கொண்டு வந்து அவர் அண்ணாச்சாரியாவா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், பாண்டிச்சேரியை சேர்ந்த முன்னாள் வந்து அந்த கவர்னரா இருக்கட்டும், எல்லாமே வந்து பிஜேபி ஏற்பாடு பண்ணது தானே. இப்போ அதே மாதிரி தான் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியை கலைக்கலாம், ஆட்சி கலைக்கிறதுக்கு தானே இந்த நீட்டுன்றதை ஒன்று கையில் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பண்ணாதே காங்கிரஸ் பண்ணது அவ்வளோதான். நீங்கள் நல்லா பார்க்கணும், காங்கிரஸ் பீரியடில் எத்தனை முறை ஆட்சிகள் கலைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே இது இந்த 12 வருஷத்தில் ஏதாவது ஒரு மாநில அரசை சென்ட்ரல் கவர்மெண்ட் கலைச்சிருக்குதான்னு பார்க்கணும். அது வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே மக்கள் என்ன மேண்டேட் கொடுக்குறாங்களோ அங்கே மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சந்தேஷ்காலி மாதிரி அவ்வளோ பெரிய பிரச்சனை வெஸ்ட் பெங்காலில் வந்தப்போ கூட நீதியை நிலைநாட்டுறதுக்கு அங்கே வந்து கோர்ட்டின் மூலமாக நீதிபதிகளை அனுப்பிச்சு அங்கே கவர்னரை வச்சு அதெல்லாம் சரி பண்ண ட்ரை பண்ணாங்களே தவிர ஆட்சியை கலைக்கலை. அப்படி இருக்கும்போது இதே மாதிரி நீங்கள் 2010 ஒன்று யோசிக்கணும். இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், மோடி பதவி விலகணும்னு இவ்வளோ பேசுகிறாங்கல்ல. 2010 ஜார்க்கண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், அன்றைக்கி அது என்ன பேரில் இருந்ததுன்னு தெரில, சத்தீஸ்கரான்னு ஒரு மாநிலம். அங்கே 75 சிஆர்பிஎஃப் வீரர்களை மாவோயிஸ்டுகள் ஒரே நாளில், புல்வாமாவை விட மோசமாக அங்கே தாக்குதல் நடந்தது, பெகல்காமை விட மோசமாக தாக்குதல் நடந்தது. அப்போ வந்து எல்லாரும் அழுத்தம் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் மாவோயிஸ்டுகள் வந்து உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் ஆட்சியிலிருந்து விலகணும்னு சொன்னார். அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அவங்க சொன்னாங்க, நீங்கள் இன்னைக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மாவோயிஸ்ட் ஜெயிச்சதாகவும் நீங்கள் தோற்று போனதாகவும், என்றைக்குமே இந்த நாட்டை எதிராக துண்டாட நினைக்கிறவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடாது, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் பதவி விலகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த தர்மம் எங்கே இருக்குது? இதே பஞ்சாபில் நீட் கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு, அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் பதவி விலகினாரா? என்றைக்குமே இதை மோடி அரசாங்கமோ இல்லை பிஜேபி அரசாங்கமோ என்றைக்குமே கேட்டது கிடையாது. அதை தான் நீங்கள் பார்க்கணும். இதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, ஆராசா இருக்கும்போது பதவி விலகணும்னு கேட்கலையான்ட்டு. ஆராசாவின் மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததுனால தான் பதவி விலக சொன்னாங்க. ஆனால் அந்த துறையிலையோ இல்லை அவருக்கு கண்காணாத இடத்துல உள்ள ஒரு இடங்கள்லையோ இருக்கக்கூடிய ஒருவர் செய்த தவறுக்கு அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு ரிஃபர்மேஷன் கொண்டு வருவோம்னு சொன்ன பிறகும் அரசியல் ஆதாயத்திற்காக இதை செய்கிறத நான் பார்க்குறேன். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரையும் இப்போ புதுசாக வந்து ஜோசப் விஜய் வந்து பதவி ஏற்றிருக்காரு. அவர் ஏற்ற உடனே நம்ம கல்வித்துறையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த லைசன்ஸுக்கெலாம் வந்து திமுக ஆட்சியில் வந்து இவ்வளோ காசு வாங்கினாங்க, இப்போ நாங்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அந்த லைசன்ஸுக்கெலாம் நாங்கள் காசு வாங்கலை, ஆனால் கடைசியில் பார்த்தா வந்து எல்லாமே ஒரு செட்டிங் மாதிரி தான் வந்து தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் செய்கிறது வந்து நியாயம்னு வச்சுக்கலாம். ஆனால் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் இங்கே வந்த 2 மாதத்தில் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். 40 பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கிறாங்க. என்னுடைய வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்கள், சிறப்பு ஆசிரியர்கள், அவர்களை போடுறதுக்கு வழி இல்லாமல் அந்த பிள்ளைகள் படிக்க போக முடியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த உணவு கொடுக்குற திட்டத்தில் வந்து காமராஜர் உணவு திட்டம்னு இருக்கிறதோட பேரை மாற்றுறது இல்லை. நாய்க்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்லை, சோறு வைக்கிறது முக்கியங்கிற மாதிரி இன்னைக்கு 60% மேலே அரசு பள்ளியில் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி, தண்ணி ஃபெசிலிட்டி, ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்குது, தலைமை ஆசிரியர்கள் இடம் காலியாக இருக்குது. இத்தனையும் சரி பண்ணாமல் நான் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு காசு வாங்காமல் லைசன்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கிறதே ஒரு விதத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தை ஊக்குவித்து அரசு பள்ளிக்கூடத்தை பின்னுக்கு தள்ளிக்கிற ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம்.
ஏன்னா அவர் பதவியேற்று 3 மாதம் தான், இப்போ 5ஆம் தேதி வந்தா 3 மாதம் வந்து முடியுது. அதுக்குள்ள இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே விஜய் மேல. இல்ல அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்துருக்காங்க? நான் வந்து ஓவர் நைட்ல ஒபாமா ஆகணும்னு சொல்லவே இல்ல. ஆனா என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? நீங்க ஒரு கணக்கெடுங்க. அதாவது ஒரு கல்வித்துறையில, பள்ளி கல்வித்துறையில எத்தனை டாய்லெட்டுகளுக்கு வந்து இங்க இருக்கு பள்ளிக்கூடங்கள்ல. முக்கியமாக பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் எங்க இருக்காங்க? கிரவுண்ட் எத்தனை ஸ்கூல்ல இல்லாமல் இருக்குது? இந்த மாதிரி கணக்கெடுப்பையாவது நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொல்லல. நீங்க என்ன சொன்னீங்க? நான் பதவியேற்ற அடுத்த நிமிஷம் தமிழகம் முழுவதும் பெண்கள் வந்து பயணம் செய்யலாம். இன்னி வரைக்கும் நீங்க செய்யல. நான் அது ஏன்னு கேட்கவே இல்லை. நாங்க வந்தேன்னா 2500 ரூபாய் அந்த மகளிர் தொகையில கொடுப்போம்னு சொன்னீங்க. இன்னி வரைக்கும் கொடுக்கல. நான் ஏன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இலவசங்கள். ஆனால் இது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது எதிர்காலம். இந்த எதிர்காலத்திற்கு உங்களுடைய திட்டமிடல் என்ன? அதற்கு என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க? செஞ்சு முடிச்சிங்கன்னு கேட்கல, இனிஷியேட்டிவ் என்ன எடுத்திருக்கீங்கன்னு தான் நான் கேட்குறேன். கேட்டா அடுத்ததா வந்து நம்ம முதலமைச்சர் கிட்ட இருந்து என்ன பதில் வரும்னா, எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் வரல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எக்ஸாக்டா நல்ல வேளை இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்க. இதே சென்னை கார்பரேஷன்ல இவங்க அதற்கு சொல்வதற்கு காரணம் என்ன? நீ என்கிட்ட 3 மொழின்னு சொல்லாத, பிஎம் ஸ்ரீன்னு சொல்லாத, வந்து மாடல் ஸ்கூல்னு சொல்லாத, தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லாத, ஆனா நான் பணம் கேட்பேன், நீ கொடுக்கணும்னு கேட்குறாங்க. கிணறு வெட்டுறதுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குன்னா நீங்க கிணறு வெட்டினாதான் காசு கொடுப்பாங்க. நீ என்ன பண்றேன்னு கேட்கக்கூடாதுன்னா நம்ம அப்பா இல்லைல்ல காசு கொடுக்கறதுக்கு, நம்ம அரசு எல்லாரும் கொடுக்குற வரி பணம். அப்போ அதுக்கு ஒரு ஸ்கீம் வைக்கிறாங்கன்னா அந்த ஸ்கீமை நீங்கள் செயல்படுத்தினாதான் காசு. இதே சென்னை கார்பரேஷனில் தெலுங்கு ஸ்கூல் இருக்குது, உருது ஸ்கூல் இருக்குது. அப்படி இருக்கும்போது 3 மொழி தமிழகத்தில் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? இதே முதல்வருடைய விஜய் வித்யாஷ்ரமில் 3 மொழி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போது அரசு பிள்ளைகளுக்கு, எந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற பிள்ளைகள் காசு கொடுத்து இன்னொரு மொழியை படிக்க முடியாது. அது எந்த மொழியாக வேணா இருக்கலாம். நான் வந்து ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லலை. ஏதோ ஒரு இந்திய மொழியை படிப்பதற்கு ஒரு வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுக்குது. அதுவும் அவர்களுக்குள்ள அந்த டீச்சர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லுது. இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்காமல் மத்திய அரசு மேலே பழி போட்டுக்கிட்டே பொழப்ப நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது என்ன வகையான ஒரு நியாயம்ன்றது எனக்கு தெரியல. ஃபைனலா மேடம், இப்போ வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி மேல உள்ள அதிருப்தியினால தான் வந்து தனியா வெளில வந்தார். அந்த மாதிரி வந்து வரும் காலங்களில் நிறைய பேர் பிஜேபியில் இருந்து பிரிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அதிருப்தி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆனால் தனி கொடுத்தனம் போகலான்னு நினைக்கலாம். அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். அது எந்த விதத்தில் யார் அவரை கட்சியை விட்டு வெளியேற்றினாங்க அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, அண்ணாமலை பிரதரே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து அமித்ஷாவை போய் பார்த்தேன், மோடியை போய் பார்த்து நான் எனக்கு வந்து ஒரு சில நோக்கங்கள் இருக்குது, நான் ஒரு கட்டுக்குள்ளே இருந்தேன்னா என்னால் அதை செய்ய முடியாதுன்னு நினச்சி நான் வெளில போகிறேன்னு. அப்படி இருக்கும்போது ஒரு கதையாக யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். பிஜேபி அப்படிங்கிறது ஒரு ஆலமரம். 2 பர்சனோட ஆரம்பித்த 2 எம்எல்ஏக்கள் எம்பிக்களோடு ஆரம்பித்த இயக்கம் இன்னைக்கு 21 மாநிலங்களில் ஆளும் கட்சியாகவும் ஆளும் கூட்டணி கட்சியாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதர்கள் வெளியில் போகிறதும் ஒவ்வொரு மனிதர்கள் உள்ள வருவதும், இந்த 4 வருஷத்திற்கு முன்னாடி அவர் யாருன்னே தமிழகத்துக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடியவரை கொண்டு வந்து அவரை மிகப்பெரிய அளவிற்கு பிரபலப்படுத்தி அதற்கு அவர் உழைப்பும் கொடுத்தார். நம்ம எந்த விதத்திலையும் அதை குறை சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய உள்ள வருவாங்க, வெளியில் போவாங்க. அந்த ஒரு போயம் சொல்லுவாங்க, மென் மே கம் அண்ட் மென் மே கோ பட் த ரிவர் வில் கோஸ் ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஜேபி அப்படிங்கிறது ஒரு கங்கை மாதிரி இங்கே வந்துக்கிட்டே இருக்கும், புது புனல் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நாம் எவ்வளவு தூரம் இந்த நாட்டுக்காக பயன் அளிக்க போகிறோங்கிறதுல தான் விஷயம் இருக்கே தவிர நான் கட்சியிலேருந்து வெளில போகிறேன் உள்ளே வரேன் அப்படிங்கிறதுல இல்லை. மேடம், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்கள் கேப்டன் நியூஸ் சேனலுக்காக ஒதுக்கி பேட்டி அருமையாக கொடுத்ததுக்கு நன்றி மேடம். நன்றி.